கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் இந்த தொடர் போதனையிலே போதித்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொடான கோடி நன்றி. இந்த கர்த்தர் உங்களை அன்பாக வழிநடத்துகிறார். அதை எப்படி ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கற்றுத் தந்துகிறேனே அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இன்னும் அதை பற்றி தான் நான் தொடர்ந்து பேச போகிறேன். இன்றும் பாருங்கள், அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எத்தனை இடங்கள் எதெல்லாம் நீங்கள் எங்கே காலை முதல் கொண்டு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ, யாரிடலாமா பேசுகிறீங்களோ, எல்லா காரியத்திலையும் பாருங்கள் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் இரவு நேரத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பாருங்கள், வார்த்தை பாருங்கள், நீ பயப்படாமல் பேசு என்று சொல்கிறார். பயப்படாமல், டோன்ட் ஃபியர், அதாவது பயப்படாத. பயந்துச்சுன்னா போச்சு அப்படிம்பாங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே பேசும்பொழுது நல்ல கம்பீரமாக பேச பழகணும். என்ன சொல்லுங்கள், என்ன விசேஷம்? ஏனென்றால் நம்மிடத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆகையால் நம்ம பேசும் பொழுது மற்றவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன விசேஷம், என்ன அப்படின்னு நீங்கள் எந்த விதத்துலேயும் பேசுறதுக்கும் போது பயப்படக்கூடாது. அது யாராக இருக்கட்டும், ஒரு போலீஸாக இருக்கட்டும், பெரிய மந்திரியாக இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அவங்க கேட்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படணும்? ஏனென்றால் அவரையும் படைத்தவர் கர்த்தர் தான், உங்களையும் படைத்தவர் கர்த்தர் தான். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தவறுகளை நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் பயந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாத்துலேயும் சரியாக இருங்க. ஆனால் நீங்கள் ஏன் பயப்படணும்? மற்றவர்களுக்கு சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, அவன் என்னை விட செல்வம் ஜாஸ்தியாக வச்சுருக்கான், நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன், அதனால அவன்கிட்ட என்னத்தை பேச அப்படின்னு. உங்களிடத்துலேருந்து சரியான காரியம் இருந்துன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கர்த்தர் கடுக்கிறவர்கள். இப்படி வார்த்தைகளை கொண்டு அவர் உங்களை வழிநடத்துகிறாருங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, மௌனமாக இராதே. மௌனமாக இராது. சிலவங்க எதை சொன்னாலும் அப்படியே இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க, திரும்ப பேசவே மாட்டாங்க. சரி, அந்த ஏதோ பெரிய ஆள் சொல்லிட்டாங்க, நம்ம கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி இல்லை, சரிங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சாங்களா, பேசும்பொழுது என்ன நடக்குன்னா கம்யூனிகேஷன், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறீங்க, அவங்க நம்மளை விட வயது மூதம், ஆனால் நீங்கள் இப்படி பேசலாம். எப்படி, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் வார்த்தையை கொஞ்சம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கலாம். அதாவது பெரியவங்ககிட்ட கொஞ்சம் உபயோக பண்ணி, நீங்கள் சொன்னது சரியில்லை அப்படி இல்லை, இல்லை நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் நான் சொல்கிறது வேறு விதமான அந்த காரியத்தில் நான் சொல்கிறது அப்படி வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் நல்ல அற்புதமாக போகும். ஏன்னா நீங்கள் பேச கற்றுக்கிட்டீங்க. அதான் தேவன் சொல்கிறாரு, நீ மௌனமாக இராதே. எப்படி பாருங்கள் இந்த வார்த்தை பாருங்கள், அந்த பைபிளுடைய லாங்குவேஜ் அந்த எவ்வளோ அற்புதமான பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களா? சில பேர்கிட்ட சொல்ல, நீ ஊமையாக இருக்காதப்பா, எதனால் பேச அப்படிம்பாங்க. பாருங்களேன், அதாவது பேசும் பொழுது தான் ஒரு மனிதனுடைய குணநாசியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. பேசும் பொழுது அதை என்ன இப்படி பேசுகிறான், அவன் எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான், எப்படி அவன் கனம் பண்ணுகிறான். இது சும்மா ஊமையாக இருந்தாலும் நடக்காது. நீங்கள் பேசும் பொழுது தான் உங்களுடைய தாளந்துகளை வெளியே கொண்டு வர முடியும். எப்படி நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, உங்கள் முகபாவனங்கள் எல்லாமே பேசும்போது தான் தெரியும். சும்மா உட்காந்துக்கிட்டுனா எப்படி தெரியாது. நீங்கள் பேசும்போது உங்களுடைய கை அசைவுகள், மற்ற கண் கான்டாக்ட் பேசும் பொழுது பாருங்கள், நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இன்டர்வியூ கொடுக்கீங்க, மௌனமாக இருக்க முடியுமா? அங்கே நீங்கள் உங்களுடைய திறமையை காட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் நல்லா பேசணும், நன்றாக அவங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா பேசணும், இங்கிலீஷில் பேசணும், அவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கு உங்களுக்குள்ள அந்த திறமை நீங்கள் வளர்த்துக்கிடணும். அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். அதான் தேவன் சொல்ல, நீ மௌனம் மாறாத, நீ கற்றுக்கொள், எதையாட்டும் எடுத்து நீ படி, எதாட்டும் செய் அப்படின்னு சொல்லுது. சும்மா உட்காந்துட்டு இருக்கல ஒன்றும் நடக்க போகிறாடி, எதாட்டும் கற்றுக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மாதிரி வார்த்தை பாருங்கள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எங்கள் அப்பா, எவ்வளோ அற்புதமான வார்த்தை. தேவன் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி வார்த்தை கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம். பாருங்கள், ஆபிரகாம் சும்மா எங்கேயோ கிடந்தான், அவனை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு, வா அப்படி சொல்லி, நான் தான் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அவனை ஆசீர்வதித்து வலுக்கட்டாயமாக வாக்குத்தத்தம் கொடுத்து அவன் கேட்டானா? கேட்கவே இல்லை. தேவன் பாருங்கள் இப்படி ஆசீர்வதிக்கார். பாருங்கள் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறாரு பாருங்கள் அவனை. அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கும். அதான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தான் நான் தான் போனேன் அப்படின்னு. இல்லை,
அவர் உங்களை அரவணைச்சிருக்கிறாருங்க. அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றும் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு கூடவே இருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவனும், ஒரு மனிதன் சரிதான், எத்தனை நீங்கள் தீங்கு எந்த பிரச்சனை எது இருந்தாலும் சரிதான், உங்கள் மேலே யாரும் ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ள தீங்கு விளைவிக்க வரான்னா உங்கள் மேலே கை போட முடியாது. ஏனென்றால் தேவன் அந்த மாதிரி உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற அன்பு இருக்குது பாருங்கள். உங்கள் மேலே தீங்கு யார் போட வராங்களோ அவனை போடாத அளவுக்கு அவனை காக்கிறார். அந்த உங்களை காக்கிறார். அவனை அந்த தீங்கு செய்யாத அளவுக்கு அவனை விட்டு அவனை விலக வைத்து உங்களை காக்கிறார். இந்த தேவன் இப்படி தான் வழி நடத்துகிறார். அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? அவருடைய வார்த்தை கொண்டு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். அவர் சொல்லி அந்த வார்த்தை பாருங்க, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒரு பிள்ளைகளுக்கு வாங்குற யார் நினச்சா தான் உன் மேலே எந்த எவனும் எந்த எது வந்தாலும் உன் மேலே பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பலன் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை நம் குடும்பத்தில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். பயப்படாதங்க, சோர்ந்து போகாது. நான் இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற தாளந்து நீ கொண்டு வா, நீ நல்லா படிக்கிறா, நீ நல்லா இருக்கிறா, நீ நல்லா எல்லாத்தையும் செய்கிறா, இப்படி வார்த்தைகளை சொல்ல 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 அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பாவம். அவங்க எனர்ஜி இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்துகளை இன்னும் கொண்டு வந்து உங்களுக்குள்ளே தேவன் உலாவ ஆரம்பிப்பார். இப்படி தான் கர்த்தர் வழி நடத்துகிறார். வார்த்தைகளை கொண்டு அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். பாருங்கள், நாம் அதைத்தான் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். எப்படி வழி நடத்துகிறார்? கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு. அந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வச்சுங்க. அது அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல பாருங்கள். நீ பயப்படாமல் பேசு, நீ எங்கே போனாலும் பயப்படாதங்க. அவர் சொல்கிறார், பயப்படாமல் பேசுங்க. ரெண்டாவது, மௌனமாக இராத. அவர் சொல்கிறார், மௌனமாக இராத. நீ நன்றாக உனக்கு பேச திறனை நான் தந்திருக்கிறேன். ஆகையால் நீ பேச கற்றுக்கொள். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து படி. உனக்கு எதை வேணுமோ அதை கற்றுக்கொள். இப்படி அவர் சொல்கிறார், சும்மா இருக்காத. மௌனமாக இருக்குன்னா வாயை மூடிட்டு மட்டும் இல்லை, சும்மா இருக்காத அப்படின்னு தான் அர்த்தம். எப்போ சும்மாவே இருந்து என்ன கிடைக்கும்? ஏதாட்டும் கற்றுக்கா. இந்த சரீரத்துக்குள்ளே நீ வளர்த்துக்கொள். சும்மா ஏதோ இல்லை முடிஞ்சு போய் செலவு என்னதம்மா ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்களா, சரி அவ்வளோதான், படிப்பு முடிஞ்சு அப்படின்னு. அதை விடையும் மேலான படிப்பு எத்தனையோ இருக்குது இந்த உலகத்தில். கற்கிறதற்கு ஏகப்பட்டது கற்றுக்கொள்ளலாம். 50 வயசு 60 வயசுல எக்ஸாம் எழுதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு இந்த வேர்டை நீங்கள் ரொம்ப எளிதியோடு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை நீங்கள் எங்கே போனாலும் சொல்லிட்டு போகலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. இப்படி எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? சொல்கிறதே கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் பரவலாக இப்படி பேசும் பொழுது, வெளியே போகும்போது பிள்ளைகள்கிட்ட பேசும்போது இப்படி சொல்லும் பொழுது அந்த அந்த அவர் வழி நடத்துகிற விதமே வேற. அதனால தான் நான் அந்த தலைப்பை வச்சேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? இந்த அண்ட சராசரியை படைத்த தேவன், வார்த்தை மூலமாக அந்த உருவாக்கின அந்த தேவன் அவருடைய வார்த்தை கொண்டு உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நன்றா இருக்கிறதுன்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய சரீரம் நன்றா இருக்குன்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உற்று உறவினர் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் அழகாக சபைக்கு வாரம் சரியாக சென்று கொண்டிருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணியிருக்கீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரியமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு தேனினும் இனிமையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை வழிநடத்துகிற விதமே நீங்கள் பார்த்து நீங்கள் வியக்கிறீங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க சில நேரத்தில் அது எப்படி என்று. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்படி வார்த்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அதன் மூலமாகத்தான் அவர் அற்புதமாக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? இப்படி தான் வழி நடத்துகிறார். ஆகையால் ஒருவனும் உங்கள் மேலே தீங்கு செய்யாத அளவுக்கு உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் பார்ப்போம். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தொடர்ந்து இந்த புதிதாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த மாதிரி சின்ன வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமாக வழிநடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.